சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. இந்த தனத்தில் இந்த வசனத்தை தியானித்து உங்களோட பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி. ஏசாயா தீர்க்க தரிசனம் 30வது அதிகாரம் 18 உங்களுக்கு வாசிக்கேன். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்க அனைவருக்கும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்னு சொல்கிறார். ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இறங்குவார், கர்த்தர் காத்திருப்பார், உங்களுக்கு மனதுருகி காத்திருந்து உதவி செய்வேன் என்று சொல்கிறார். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு காத்திருக்காராம், மனது உருகிறாராம். இந்த சபத்து மூலம் அவங்களோட பேசுகிறார். ஏசப்பா நமக்காக காத்திருந்து உதவி செய்யறதுக்கு இந்த வசனத்து மூலம் உங்களோட பேசுகிறார். மனது உருகும்படி எழுந்திருப்பார் என்று எழுதியிருக்கு. நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்க அனைவருக்கும் பாக்கியவார்கள் என்று சொல்கிறார் ஏசப்பா. ஏசப்பாவுக்காக நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார் இந்த சபத்து மூலம். இந்த சபத்தை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கீங்களோ, கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் பாக்கியவதி என்று சொல்கிறார் இந்த சபத்து மூலம். ஆமாம், நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள் தேவைகளை சந்திப்பார். எதற்காக நீங்கள் செபிக்கலோ உங்கள் தேவைகளை சந்திப்பார். இயேசுவை போல தெய்வம் இல்லை என்று ஒவ்வொரு மனிதர்களும் நினைத்து கொண்டு வசனத்தை நீங்கள் படிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லையா, அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்குன்னு எழுதியிருக்கு. வீடு வாசல் இல்லையா, 2 சாமுவேல் 27 எழுதியிருக்கு. உனக்கு வீடு கட்டுவேன் என்று, தாவீதுக்கு வீடு கட்டுவேன் என்று எழுதியிருக்கு. இதே போல் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, எல்லா வசனத்தில் மத்திய எழுதியிருக்கு, யோவானில் எழுதியிருக்கு, எல்லாம் எழுதியிருக்கு. அந்த வசனத்தை வச்சு நீங்கள் படித்து உங்கள் தேவைகளை சந்திங்க, உங்கள் நோய்களை குணாக்குங்க. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு வாசல் இல்லைன்னா தாவீதுக்கு வீடு வாசல் கொடுத்தது போல் உங்களுக்கு கொடுப்பேன் என்று அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. அதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவைகளை ஏசப்பா அந்த தேவைகளை சந்திப்பேன் என்று இந்த சபத்து மூலம் உங்களோட பேசுகிறார். இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களோட பேசுகிறார். இந்த சபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.